இந்த உலகில் உள்ள மிகவும் ஆபத்தான மனிதர்கள் செல்ல தடை செய்யப்பட்ட பகுதிகளில் ஒன்றுதான் அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதியில் பிரேசிலில் உள்ள சாப்பாலோ மாகாணத்திலிருந்து ஏறத்தாழ 33 கிலோமீட்டர்கள் தொலைவில் உள்ள பாம்புகள் தீவு. சுமார் 4,30,000 சதுர மீட்டர்கள் பரப்பளவு கொண்ட இந்த தீவில் உலகிலேயே மிக கொடிய விஷம் கொண்ட எண்ணிலடங்காத அளவில் பாம்புகள் மட்டுமே இருக்கின்றன. இதனாலேயே இதற்கு பாம்புகள் தீவு என்று பெயரிட்டுள்ளனர். இத்தீவில் ஒரு சதுர மீட்டருக்கு குறைந்தது ஒரு பாம்பையாவது பார்க்க முடியுமாம். அதாவது நீங்கள் கால் வைக்கும் ஒவ்வொரு 3 அடிக்கும் ஒரு பாம்பு என்றால் கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். அதிலும் குறிப்பாக உலகிலேயே அதிக விஷம் கொண்ட கோல்டன் லான்செட் என்ற அரிய வகை பாம்பு இங்குதான் அதிக அளவில் காணப்படுகின்றன. இந்த பாம்பு கடித்தால் 1 மணி நேரத்திற்குள்ளே உயிர் போய்விடும் என்றால் இதன் விஷம் எவ்வளவு ஆபத்தானதாக இருக்கும். இந்த தீவிற்கு தவறுதலாக கூட கப்பல்கள் வந்துவிடக் கூடாது என்பதற்காக பிரேசில் அரசு 1909ஆம் ஆண்டு எச்சரிக்கை ஒலி உடைய ஒரு லைட் ஹவுஸை இத்தீவில் அமைத்து அதில் ஒரு குடும்பம் லைட் ஹவுஸ் பராமரிப்பு பணிக்காக தங்க வைக்கப்பட்டது. இவர்கள் ஒரு நாள் இரவில் தவறுதலாக லைட் ஹவுஸில் உள்ள ஒரு ஜன்னலை மூடாமல் விட்டுவிட்டனர். இதனால் உள்ளே நுழைந்த 10க்கும் மேற்பட்ட கோல்டன் லான்செட் பாம்புகள் கடித்ததில் கணவன் மனைவி மற்றும் 2 குழந்தைகள் உட்பட 4 பேரும் இறந்துவிட்டனர். இந்த தீவில் பாம்புகளை அகற்றிவிட்டு வாழை சாகுபடி செய்து மக்களை குடியமர்த்த பல ஆண்டுகளாக பிரேசில் அரசு முயற்சித்தது. ஆனால் மனித வாடையை உடனே உணர்ந்து கொள்ளக்கூடிய அசாத்திய சக்தி கொண்டதாக இந்த பாம்புகள் இருப்பதால் பிரேசில் அரசு தமது முயற்சியை கைவிட்டு இந்த தீவுக்குள் மனிதர்கள் நுழைவதற்கு தடை விதித்தது. இங்குள்ள கோல்டன் லான்செட் பாம்பானது தற்போதைய கள்ளச்சந்தையில் சுமார் 20 லட்சம் வரை விலை போவதால் சிலர் இதை பிடித்து கள்ளச்சந்தையில் விற்றுவிடுகின்றனர். இவ்வாறு பிடிக்க முயற்சிக்கும் போது சிலர் இந்த பாம்பினால் தாக்கப்பட்டு உயிரையும் விட்டுள்ளனர். இதனால் இந்த தீவில் உள்ள பாம்புகளை பாதுகாப்பதற்காகவே இந்த தீவு தற்போது மூடி வைக்கப்பட்டு சுற்றுலா பயணிகள் செல்வதற்கு கூட தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் இந்த தீவிற்குள் ஆராய்ச்சி செய்வதற்காக செல்ல வேண்டும் என்றால் பிரேசில் அரசிடம் சிறப்பு அனுமதி பெற்றால் மட்டுமே முடியுமாம்.